ஆனா மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பாடு? சாப்பிடு சாமி. யாரு தராங்களா? சரி, இப்போ நீங்கள் அதுதான் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தானே இது கிடைக்கும். ஏன் ஸ்நாக்ஸ் பத்தலையா? சரி, அப்போ ஒன்று சேர்த்து வாங்கிக்க வேண்டியதானே? நீ 2 வாங்கிக்க வேண்டியதானே? 2 பிஸ்கட் வாங்கினா அப்புறம் என்ன சாப்பிடுவோம் நீங்கள்? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீல்ல, அதில் நான் 10 இருக்குமில்ல, 5 தனியாக பிரித்து சாப்பிட்ணும். நீ ஒரே டைமில் யார் ஒரே டைமில் சாப்பிட சொன்னா? அதான் ஒரே பிஸ்கட். நான் நாளையிலேருந்து கொய்யாப்பழம் வச்சு விட்றேன், சாப்பிடு. காலையிலையும் சாயந்தரமா சாப்பிடு. ஏன் பிரச்சனை அதுதானே? இல்லை, ஏன் கடல முட்டை இருக்குல்ல, கடல முட்டை சாப்பிட வேண்டியதானே? கடல முட்டை தான் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு, ஓகே, ஹெல்த்தி ஃபுட்டு, தெரியுமா? அவன் சிம்பான் கடல முட்டை வந்து தீனி பத்தலைன்னு சொல்கிறான். நீ தான் தீனி பத்தல. இல்லை, யாருக்குமே இனிமேல் ஸ்நாக்ஸ் கிடையாது. நீங்கள் சும்மா வெறும் சாப்பாடு மட்டும் கொண்டு வாங்க. ஸ்நாக்ஸ் யாருக்கும் கிடையாது. என்ன கடல முட்டை சாப்பிடு. என் புள்ள சொல்லுதுல கடல முட்டை சாப்பிடுன்னு. நீ கடல முட்டை என் புள்ள சொல்றது கேட்டு தான் கடல முட்டை சாப்பிடுங்க விகாஸ். அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா சாமி? சொல்லிட்டேன். ஓகே, காசு கூட மொழிதான் நோட்டாது. சரி சாமி, எடுத்து வைக்கிறேன். நீ உனக்கு போதுட்டு இந்த நோட்டே நிறையா இருக்குது. அம்மா வேற நோட்டு